ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 வாகனங்கள் வச்சிருப்பவர்களுக்கு புது ரூல் நம்பர் 1. 15-20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கெல்லாம் எஃப்சி ரினிவல் கிடையாது, வாகனங்களை ஸ்கிராப் பண்ணணுமா. ரெண்டாவது ரூல், 125 சிசிக்கு மேலே இருக்க பைக்குகளுக்கெல்லாம் ஏபிஎஸ் கட்டாயம், அதுக்கு கீழே இருக்க பைக்குகளுக்கெல்லாம் சிபிஎஸ் கட்டாயம். அடுத்தது மூன்றாவது ரூல் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெல்மெட் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருக்குது, இருந்தாலும் இந்தியா முழுக்க நடைமுறையாக போடுது. நாலாவது ரூல், வாகனங்களை எந்த விதமான மாடிஃபிகேஷனும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சட்டத்தை பற்றி மக்களின் பொது கருத்து என்ன, நம்மளோட சேனலில் எதுக்கு ஸ்கிராப் பாலிசியை மட்டும் பேசிட்டு வரோன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல் ரூல் பார்த்தோன்னா 15-20 ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் எல்லாம் ஸ்கிராப் பாலிசிக்கு உட்படுத்தணும். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, 15 ஆண்டுகள் கடந்த நம்ம ஓன் போர்டு வெஹிக்கிள் இருக்குல்ல, அந்த வாகனங்களுக்கு நம்ம எஃப்சி ரினிவல் பண்ணி ஆர்சி ரினிவல் பண்ணி வாகனங்களை ஓட்டிக்கிடலாம். அதாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் கடந்த, அதாவது பிரைவேட் செக்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வருவோம். இப்போ நம்ம ஒரு வாகனத்தை வச்சிருப்போம், அதை நம்ம ஒரு கம்பெனிக்கு ஓட்டிட்டு வருவோம், அந்த வாகனத்துக்கும் நம்ம எஃப்சி ரினிவல் பண்ணி ஓட்டிக்கலாம். இதுக்கு மாறாக எல்லோ போர்டு, அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த வாகனங்கள் தான் 15-20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களை எஃப்சி ரினிவல் கிடையாது, அதுக்கு மாற்றாக ஸ்கிராப் பாலிசிக்கு உட்படுத்தணுன்றது ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கு. இது எந்த அளவுக்கு இந்த சட்டம் வரும்னு சாத்தியம் நம்மளுக்கு தெரியல, போக போக தான் நம்ம இதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் இந்த சட்டம் வந்துச்சுன்னா இதனால நிறைய கமர்ஷியல் ஒர்க்கர்ஸ், அதாவது தொழிலாளிகள் நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால அரசாங்கம் பொதுநலம் கருதி இந்த சட்டத்தை உபயோகப்படுத்தலாமான்னு யோசிச்சு தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ யாருமே பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா நிறைய ஃபேக் நியூஸ்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆகட்டும் சரி, இன்ஸ்டாவிலையும் சரி, நிறைய நியூஸ் சுற்றிட்டு இருக்கு. 15 ஆண்டு கடந்த வாகனங்கள்லாம் ஸ்கிராப்புக்கு உட்படுத்திடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்டு கார்ஸ் வாங்கும் போது கூட கவனமாக வாங்கன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா 50-50 தான் உண்மையாக இருக்கு. இன்னும் நடைமுறையில் வந்ததுக்கப்புறம், அந்த சட்டத்தை அரசாங்கமே வெளியிட்டதுக்கப்புறம், ஜிஓ பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்த சட்டம் பார்த்தீங்கன்னா 125 திறனுக்கு மேலே இருக்க பைக்குகளுக்கெல்லாம் ஏபிஎஸ் கட்டாயம். இது எதுக்கு ஏபிஎஸ் கட்டாயம் கொண்டுட்டு வராங்கன்னா, இன்னைக்கு நாட்டில் அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுது இந்தியாவில், அதாவது நம்ம நாட்டில் தான் அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுது, அதுலேயும் டூ வீலர்களில் தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுது. ஸோ அதனால ஏபிஎஸ் கொடுத்துட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ் எப்படி இயங்கும்னா, நம்ம அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சி டைமில் பிரேக் செய்யும் போது அந்த ஏபிஎஸ் அதுக்குள்ள அந்த வித்தின் செகண்டில் அந்த சென்சாருக்கு அலர்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு 15 செகண்டுக்கு அந்த பிரேக்கை விட்டு விட்டு அடிக்குது. இதனால நம்மளோட வாகனம் நிலை குலையாமல் இருக்கும், அதாவது ஸ்டெபிலிட்டி தன்மை கரெக்டாக இருக்கும். ஸோ வாகனங்கள் கீழே விழுந்து பெரிய விபத்துலேருந்து தவிர்க்கும். சின்ன சின்ன காயங்கள் தான் ஏற்படும், சின்ன சின்ன விபத்துகள் தான் அப்படியே நடந்தாலும் நடக்கும். இதனால மனித உயிர்களை எவ்வளவு முக்கியமாக கருதுறாங்க கவர்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 125 சிசிக்கு கீழே இருக்க வாகனங்களுக்கு சிபிஎஸ், அதாவது சிபிஐ கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னடா சிபிஎஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் பிரேக்கோ பேக் பிரேக்கோ நீங்கள் கொடுக்கும் போது அதோட 2 டயரும் அட் அ டைமில் சைமல்டேனியஸாக நிறுத்துறது தான் இந்த 50-50 ஆன சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை உதாரணத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, பேக் பிரேக்கும் கூடவே சேர்ந்து ஒரு 25% பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சடனாக ஒரு பிரேக் மட்டும் அடிச்சிங்கன்னா இன்னொரு டயர் ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ அதனால தான் 2 பிரேக்கும் அட் அ டைமில் அடிக்கிறது தான் இந்த சிபிஎஸ் சிஸ்டம். இது 125 சிசி கீழே இருக்க வாகனங்களுக்கு அப்ளிகேபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாகன நிறுவனங்கள் என்னவோ, இதெல்லாம் நாங்கள் அப்ளிகேபிள் பண்ணணும்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேணும், எங்களோட வாகனங்களுக்கெல்லாம் நாங்கள் அப்டேட் செய்துக்கிறோம். ரூரலில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்பவே பாதிக்கப்பட்டுரும். இது சென்னை போன்ற சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ பணம் கொடுத்து வாகனத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது சார், உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது சார், இதனால 2000 ரூபாய் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே எப்பா நீ எது வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு வாகனம் இருந்தால் போதும், பிரேக் அடிச்சா நிற்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா சாதாரண பொதுமக்களோட மனநிலைமை என்ன இருக்குன்னா, எந்த வாகனம் ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும், இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது ஒன்றும் பொதுமக்கள் சைடில் தப்பு இல்லை. ஆனால் வாகன நிறுவனங்கள் கொஞ்சம் பொதுமக்களுக்காக கொஞ்சம் அவங்க மாற்றி அமைச்சிட்டா நல்லா இருக்கும். கால நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க அரசாங்கம். இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் ஹெல்மெட் கட்டாயம். இந்த டபுள் ஹெல்மெட் கட்டாயத்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்க போவோம், அப்போ நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்மெட் மட்டும் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஹெல்மெட் மட்டும் கொடுக்குற நேரத்தில் இப்போ டபுள் ஹெல்மெட் கொடுக்குறாங்க. 2026 நீங்கள் எந்த டூ வீலர் எடுத்தாலும் சரி, டபுள் ஹெல்மெட் கட்டாயம் உங்களுக்கு தருவாங்க. தரலனாலும் உங்களோட டீலர் கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த டபுள் ஹெல்மெட்னால என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்தும் நீங்கள் மெயினாக பாதுகாக்க வேண்டியது உங்களோட தலைகள் தான். ஏன்னா மற்ற எலும்புகள்லாம் உடைஞ்சிருச்சுன்னா அதை கூட நம்ம கெட்டு போட்டு ரெடி பண்ணிடலாம். ஆனால் தலையே உடைஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தலை எப்பவுமே முக்கியம் இல்லை. தலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தலைகளை நல்லபடியாக காப்பாற்றுறதுக்கு தலைக்கவசம் கட்டாயம். இந்த டபுள் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய சிட்டிஸில் தான், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸில் தான் அமலில் இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக சென்னையில் சொல்லணும்னா வேளச்சேரி, அண்ணா நகர், இந்த மாதிரி பீச் ரோடு, இந்த மாதிரி மெயினான ஏரியாவில் தான் டபுள் ஹெல்மெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் கருதி லேடிஸ் எல்லாம் மாட்டலனா கொஞ்சம் சரி ஓகே என்ன பண்ணுவாங்க, காவல்துறையினர்கள் சரி பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க.
இதுக்கப்புறம் சின்சியராகவே ஃபைன் போட போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் விபத்துகள் அதிகமாக இருக்கிறதுனால ரூல்ஸும் கடுமையாக இருக்க போது. ஸோ நீங்கள் வந்து டபுள் ஹெல்மெட் போட்டு நீங்கள் எங்கே வாகனங்களை இயக்கினாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதுவும் கிராமப்புறங்களையும் நடைமுறைப்படுத்தப்படுது. ஏன்னா இது வந்து பேன் இந்தியா ஃபுல்லாகவே இந்த டபுள் ஹெல்மெட் சிஸ்டம் அமலுக்கு வர இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியில் இருக்க செல்லான்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அண்மையில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம். அந்த நியூஸ் எப்படின்னா நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் போட போகிறீங்க, உங்கள் வாகனங்களை இன்சூரன்ஸை ரினிவல் செய்ய போகிறீங்கன்னா உங்கள் வாகனங்களுக்கு அந்த செல்லான்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாதான் இன்சூரன்ஸ் ரினிவலை செய்ய முடியுன்ற ஒரு செய்திகளும் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனால் இருந்தாலும் பழைய செல்லான்களை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் பழைய செல்லான உங்களுக்கு வரும் ஸ்கேம் மெசேஜ்களை வச்சு கிளியர் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேகன் போர்ட்டலில் ஆர்டிஓவே கொடுக்குற அந்த தளங்களில் போயிட்டு ஆன்லைனில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியலனா நிறைய ப்ரௌசிங் சென்டர் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம். இல்லைனா நல்ல விவரம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு கரெக்டாக எப்படி பண்ணணுன்றதை பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆர்டிஓ ரிலேட்டடான நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜை ஃபஸ்ட் அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதில் இருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபைன் வந்திருக்கு நீங்கள் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முழு அமௌண்ட்டும் ஈஸியாக எடுத்துருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாடிஃபிகேஷன். வாகன மாடிஃபிகேஷன் இன்னைக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா புல்லட் பைக்குகள் அதிகமாகிடுச்சு. இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா மெயினாக பண்ணுறது அந்த சைலன்சர், அந்த சத்தம், அதாவது அந்த புட்டு புட்டு சவுண்டுக்காக தான் நிறைய பேர் சைலன்சரை மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் சைலன்சர் நிறைய பேர் மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. அதில் பக்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சத்தம் பயத்தை கொடுக்குது. நம்ம ரோட்டில் பயணிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் நண்பர் வந்து ஸ்பீடாக அந்த வாகனத்தில் போனார்னா அந்த சைலன்சர் எக்ஸஸ்ட் ரொம்பவே சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம திடீர்னு ஒரு ஸ்டன் ஆயிரும், அதாவது ஷாக் ஆகும். இப்படி நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ஹார்ன் வந்து நாய் குலைக்கிற மாதிரி வைக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய சினிமா பாடல்களை வந்து ரிங்டோனில் வைக்கிறது, இந்த மாதிரி அனாவசியமான ஹார்ன் சத்தங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பெயிண்டிங் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சொல்ல முடியாது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கார்களுக்கு விளக்கு, இந்த விளக்கை வந்து அதாவது லைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரோடோட வெளிச்சத்தை தான் காட்டணுமே தவிர இந்த கார்களுக்கே ஃபுல்லாக சீரியல் செட்டு போட்டு அலங்கரிச்ச மாதிரி சும்மா கல்யாண வீடு மாதிரி ஜொலி ஜொலின்னு போட்டிருக்காங்க காரில். இதுக்கெல்லாம் ஒரு வரமுறைப்படுத்தியிருக்காங்க அரசாங்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாடிஃபிகேஷன் செய்ததாக இருந்தாலும் ஆர்டிஓ ஆஃபீஸை நாடி உங்கள் ஆர்சியில் அதை அப்டேட் செய்யணும். அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த மாடிஃபிகேஷனே செய்யணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபைன். இப்போ நீங்கள் எக்ஸஸ்ட் எல்லாம் கேட்கலாம், எக்ஸஸ்ட் தான் பெருசாக பிடிக்கிறது இல்லைன்னு. சட்டம் வந்து நடைமுறைப்பட்டால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிச்சுன்னா உங்கள் எக்ஸஸ்ட் எல்லாம் பிடுங்கி போட்டுருவாங்க. ஸோ எக்ஸஸ்ட் மாற்றணுன்ற நண்பர்கள் தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு மாட்டுங்க. அது எப்படி அவ்வளோ அதிகமான சவுண்டை வச்சுட்டு நீங்களே வாகனத்தில் பயணிப்பீங்க? உங்களுக்கே இப்போ நீண்ட தூர பயணத்துக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ பிறரையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக கார்களில் நெடுதூர பயணங்களில் சாலையில் செல்பவருக்கு எதிரில் வரவங்களோட அந்த லைட்ஸ் வந்து அவங்க கண்ணை கூசுது. ஹைபீம் போட்டு ஓட்டுறீங்க. ஹைபீமை எந்த இடத்துல போடணுன்றது நிறைய பேர் தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. நைட்டு நேரங்களில் ஹைபீமை போட்டு ஓவர்டேக் அடிக்கும் போது முன்னாடி ஒரு சின்ன வண்டி வருது, ஒரு சின்ன கார் வச்சிருக்காரு, அவரோட விளக்குகள் வந்து பத்தலைன்னா அவரோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எண்ணற்ற ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் வந்து புது புது திட்டங்களை வழிவகை செஞ்சுட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும், எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படாதுன்றதை நம்ம சொல்றதை விட்டுட்டு இந்த சிஸ்டங்கள், அதாவது புதுசாக வர ரூல்ஸை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்ல வேண்டியது, அதாவது பழைய வாகனம் வாங்குபவர்கள் ரொம்ப கவனமாகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து புது ரூல்ஸ்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட்டுச்சுன்னா உங்கள் வாகனங்கள் எஃப்சி போன்ற விஷயங்களில் வந்து ரொம்பவே சிக்கல் ஏற்படும். நம்ம அதனால தான் பழைய வாகனங்கள் சட்டங்களை பற்றி பேசிக்கிட்டே வரோம். இப்போ அந்த விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்கு எஃப்சி பாலிசியே வந்து பேசிக்கிட்டே இருக்க, கண்டென்ட்டே உனக்கு வேற கிடைக்கலையான்னு கேட்குற நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் போட்டுட்டு இருக்காங்க. எஃப்சி பாலிசியை நம்ம பேசுறதுக்கு ஒரே ரீசன் தான் இந்த சேனல் துவங்கப்பட்டதை பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூஸ்டு கார் எடுத்துட்டு அதில் ரஸ்டிங் இஷ்யூ, மெக்கானிக்கல் சம்பந்தமான இஷ்யூஸ் வந்து அந்த வாகனத்தை வித்துட்டோம். ஸோ அந்த வாகனத்தை விற்கும் போது அந்த வாகனத்தில் நம்மளுக்கு நடந்த சிக்கல்லாம் நம்ம நிறைய மெக்கானிக் ஷெட்டுக்கு அலைஞ்சு பார்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் ஸ்கிராப் பாலிசி எப்படி இயங்குது, எங்கெங்கெல்லாம் ஸ்கிராப் எடுப்பாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதில் நடக்கும் ஸ்கேம்ஸ் என்ன, எல்லாத்தையுமே இதில் அலைஞ்சு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் எல்லாமே மேக்ஸிமம் மெக்கானிக் தான். அவங்களோட ஷெட்களில் தான் நம்ம வந்து லீவு நாள்களே ஓட்டுவோம். ஸோ அங்கே ஷெட்டில் உட்காரும் போது எந்தெந்த கார்கள்லாம் வருதோ அந்த கார்கள்லாம் பிரித்து மேய்வாங்க. இன்ஜெக்டர்னா என்ன, லிங்க் ராடுனா என்ன, டைராய்டுனா என்ன, ஈசுனா என்ன, ரிலேனா என்ன, பால் ஜாயின்னா என்ன, எல்லாத்தையுமே அக்குவேரா ஆணிவேரா பிரிப்பாங்க. ஸோ பிரிக்கும் போது அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து நுட்பமாக கவனிச்சுட்டே இருப்போம். அவர்கள்கிட்ட கேள்வி கேட்போம், அவங்க நம்மளுக்கு பதில் கொடுப்பாங்க. ஸோ எந்த கார் நல்ல காரு, எந்த காரை எப்படி பார்த்து வாங்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காரணம் என்னன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ்டு கார் வாங்கி அதில் ஏமாந்ததுனால. ஸோ நம்ம ஏமாந்த மாதிரி பிற நண்பர்களும் ஏமாறக்கூடாது. ஏன்னா கார் விலையோ ரொம்பவே அதிகம். எல்லா மக்கள்கிட்டையும் கட்டாயம் ஒரு கார் இருக்கணும்ன்றது தான் நம்மளோட ஏமே. அதாவது செலிபிரிட்டிஸ் கிட்ட மட்டும், பொலிட்டீஷியன் கிட்ட மட்டும் கார் இருந்தால் போதாது, எல்லா குடும்பங்களையும் ஒரு கார் இருக்கணும். கார்ன்றது ஒரு சொகுசுங்க. அந்த காலத்திலே மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி நிறைய வண்டிகளை நம்ம பயன்படுத்தி தான் வந்தோம். மனிதர்கள் கூட ஒட்டி பிறந்தது தான் இந்த வண்டி. இந்த வண்டியை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நம்மளை நகர்த்துறதே இந்த வாகனம் தான். ஸோ வாகனங்கள் மேலே நம்மளுக்கு அளவுதி பிரியம் இருக்குது. ஸோ அந்த பிரியமான விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது மக்களுக்கு உண்மையான விஷயங்களை உள்ளது உள்ளபடி
உள்ளபடி தெரிவிக்கலான்றதுக்காக தான் இந்த ஸ்கிராப் பாலிசி, இந்த வெஹிக்கிள் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். அதுக்கு மாற்றாக நம்ம நிறைய கண்டென்ட்டுகளும், அதாவது சமுதாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, ட்ரெண்டிங் நியூஸுகளையும் நடுவில் நம்ம செய்துட்டு தான் வரோம். ஸோ நம்மளுக்கு எந்த விஷயங்கள் பிடிக்குமோ அதை தான் நம்ம போட முடியும். ஸோ கேள்வி கேட்ட நண்பர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் நம்ம இந்த ஸ்கிராப் பாலிசி, இந்த வேறு விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு வரோம். ஸோ கண்டென்ட் கிடைக்காம கிடையாது, கண்டென்ட் கொட்டி கிடக்குது. எல்லா கண்டென்ட்டும் நம்ம பேசுறதுனால நம்ம எல்லாம் தெரிஞ்சவர் ஆயிட முடியாது. நானும் இந்த கண்டென்ட்லேயே நிறைய தவறுகளை செய்திருப்பேன். அதில் பொதுமக்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இதிலே நல்ல தலை சிறந்தவர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து திருத்திக்கிட்டு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன். இப்போ மக்களின் பொது கருத்தை பற்றி பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்சி பாலிசியை பற்றி மக்கள்கிட்ட நிறையவே பொது கருத்து இருக்குது. ஏன்னா அவங்க வாகனம் வச்சிருக்கவங்கலாம் 15 வருஷத்துக்கு மேலானவங்க. அவங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த வாகனத்தை வாங்கி தான் அவங்க குடும்பம் பொருளிட்டு வரும். ஸோ திடீர்னு இந்த ஸ்கிராப் பாலிசி வந்துருச்சுன்னா அவங்க வாகனங்களுக்குலாம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், எங்களோட வருமானத்துக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிரும்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது போக கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்க முடியாது, அந்தளவுக்கு நிறைய பேர் அரசியல் சார்ந்த விஷயங்களை கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இது நம்ம நாட்டில் அப்படியே நடைமுறைப்படுத்த வாய்ப்பில்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னு அரசாங்கம் பார்த்து தான் முடிவெடுக்கும். ஏன்னா நம்ம தமிழர்கள் ரொம்பவே கொந்தளிச்சிருவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அரசாங்கம் உட்படுத்தும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம். இப்போ எந்த ஆட்சிகள் வந்திருந்தாலும் சரி, அந்த ஆட்சி மக்களை பாதிப்படையாமல் இந்த ஸ்கிராப் பாலிசியை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நிறைகுறைகளை பார்த்து தான் வைக்கும். இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எஃப்சி கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. ஸோ பழைய வாகனம் வாங்குறவங்கலாம் எஃப்சி கட்டணம் பார்த்து அந்த வாகனத்தை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா 2026 புது சட்ட திருத்தங்கள். இது எப்போ அமலுக்கு வரும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு பாதிப்புகள், எந்த அளவுக்கு இம்பாக்ட்டுகள் இருக்குன்றதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம தொகுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போன்ற வாகனம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சமுதாயத்தில் நடக்கும் ட்ரெண்டிங் செய்திகளையும் தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.